ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு படம் வருது. VIP 1ல வந்து அவங்க லவர்ஸாக இருந்தாங்க, இப்போ அதில் வந்து மேரி கப்பல் ஆகிட்டாங்க. எந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்பு இருக்கும் உங்களுக்கு படம் மேலே? கஜோல் பெரிய கம்பேக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கணும், சேம் அதே தான். VIP 1 மாதிரி இருந்து VIP மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்கள அதுதான் மெயின். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக சட்டை போடுறதை எப்படி பார்க்கணுன்றது தான் மெயினாக. இல்லை அதே மாதிரி தான் VIP 1ல் இருந்து அதே எக்ஸ்பெக்டேஷன். VIP 1 முடியும் போது ஒரு எனர்ஜி இருந்தது, கடைசியில் அந்த எண்டில் வந்து செம்ம எனர்ஜியாக தான் வெளில வரும். ஓகே மேம், இப்போது தனுஷோட VIP 2 ட்ரெய்லர் இப்போது ஒரு டயலாக் சொல்லியிருப்பார் தனுஷ், எல்லாம் ஓகே இந்த பொண்டாட்டிகளை சமாளிக்கிறது தான் எப்படின்னு தெரில அப்படின்னு. அதுக்கு விவேக் சொல்லியிருப்பார், அது ISRO விஞ்ஞானிகளை கூட இன்னும் அதுக்கு வந்து சொல்யூஷன் இல்லை அப்படின்னு. இப்போ வந்து அதே மாதிரி இப்போ அதே டயலாக் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் ஓகே இந்த ஹஸ்பண்ட்ஸை தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில. இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஹஸ்பண்ட்ஸ் வந்து நான் மொத்தமாக காமனாக என்னால் பேச முடியாது ஹஸ்பண்ட்ஸ் எப்படின்ட்டு. பட் என்னோட ஹஸ்பண்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் 2 பேர் சண்டை எப்படி போட்டுக்கிட்டா காம்ப்ரமைஸ் பண்ணுறது நானாக தான் இருப்பேன் கண்டிப்பாக. ஆக்சுவலாக எனக்கு மேரேஜ் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா பிரச்சனை வரும், ஒரு சில பிரச்சனைகள் வரும். பட் ஆனால் அது சமாளிக்க எனக்கு ஒரு இது தெரியாது, ஏன்னா அவங்க கேரக்டர் எப்படி என் கேரக்டர் எப்படின்னு தெரியாது. பட் ஆனால் இப்போ 2 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சு. எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. அதனால மேக்ஸிமம் பிரச்சனை வரும், வராமல் இருக்காது. வந்தால் மேக்ஸிமம் ஒரு 1 or 2 டேஸில் சமாதானம் ஆயிரும். வேலையில்லா பட்டதாரி எங்கடா கிளம்பிட்ட? இன்டர்வியூக்கு நான் போயிட்டு விட்டா ரெஸ்யூமே கசக்கி வச்சிருக்க. போறவள அயன் பண்ணிக்கிறேன் போட்டா சட்டையே அயன் பண்ணல. டென்ஷன் ஆகாத. அட்லீஸ்ட் டக்கினாவது பண்ணு. அண்ணா போட்டா. என்னடா ரவுடி மாதிரி. இல்லையா? ஓகே மிகோ. சட்டை பட்டன போடு. சரி. என்னடா சீக்கிரம் போட்டுருக்கேன்டி. போட்டுருக்கேன். என்ன? ஏய் கழுத்து வரைக்கும் பட்டன் போட்டா எப்படி போய் செத்து போயிடுவேன் நானு. என்ன சேவ் போட்டு பாருங்க இன்டர்வியூ முடிச்சிடும்டி. அட்லீஸ்ட் மண்டே ஓகே தலைய. ஓகே ரெஸ்யூம் முடி. வாய் என்ன எருமை? மவுத் ஃப்ரெஷ்னர். துப்பிட்டு போறா நீ. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருடங்கள் ஆகுது? 20 இயர்ஸ் ஆகுதுங்க. 20 இயர்ஸ் சாலிட் ஆகுது. இந்த 20 இயர்ஸ் இந்த மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸில் சின்ன சண்டைகள் வந்தால் யார் ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் பண்ணுவா? அது எந்த மாதிரியான சண்டைகளில் போய் முடியாது? ஏதோ ஒரு பொருள் வாங்கினா சொல்லுவாங்க, ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்கினாங்க. நான் போகும்போது நீங்கள் போகணும், நான் போக மாட்டேன்னுவாங்க. நாங்கள் போயிட்டு வாங்கியிருந்தாக்கா அது சொத்த கத்திரிக்காய் இருக்குது, அதில் இதெல்லாம் கூட பார்த்து வாங்கிடக்கூடாதுன்னுவாங்க. நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க எனக்கு புரியல. எப்பயுமே ஜென்ஸ் தான் சாரி சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் ஜென்ஸ் தான் சாரி சொல்லி ஆகணும். டேல என்ன பேச்சு பேசுன நீ? இப்படி ஏத்தி விடு, இப்படி பண்ணிட்டு அதுக்கு தாண்டி நான் செத்த நீ. ஏய் காவத்ரடி. ஏய் யாரா அவன் அன்டைம்ல கதை தட்டுறவன்? ஏய் சாரி கப்பல், யூ என்ஜாய் தி மிட் நைட். ஏய் புதுசா வந்துருங்க, கதவு திறக்க மாட்டியா? கதவு துறடிடா, என்ன நினைச்சிட்டு இருக்கற? ஏய் கதவு துறடி. டேய் தயவு செஞ்சு கதவு துறடி. ஆன்சர்ஸ். ஏய் நாயெல்லாம் புளிதுடி கதவு துறடி. நீ அந்த நாய் கூட போய் படுத்துக்க போ. ஏய் ஆல்ரெடி யார் போய் படுத்துருக்குது, நீ ஃபர்ஸ்ட் போய் கதவு துற. ஏய் குச்ச போலாம் இறங்கின போட்டு மண்டலானி. என்னங்க குடிச்சிருக்கியா? குடிக்கல, சர்பத் குடிச்சேன். கரும இங்க வரைக்கும் நாறுது. அது வேற யாரோ, ஐ திங்க் உங்க டாடி யாரோ வந்து மட்டமான சங்கலாடி. என்னது? நானே சரி ஓகே பாரு அந்த இதுல வழியா பாரு. தரனா ஓகே ஃபுல் ஆஜர். ஏய் உனக்கு பிடிச்ச மாதிரியே இந்த பாரு ஃபுல் ஸ்லீவு, இந்த கரமான பட்டன்லாம் போட்டிருக்கேன் நானு. சேவிங் பொண்ணு கதவு துறடி. எங்களுக்கு வந்து இப்போ லவ் பண்ணிட்டுருக்கேன் 8 வருஷம் கிட்ட. அதனால் லவ் பண்ணி நாங்கள் மேரேஜ் பண்ணதுனால அந்த சண்டைலாம் அவ்வளோக்கா எதுவும் வர்றதில்லை. நாங்கள் கரெக்டாக இருப்போம். சண்டை வந்தாலும் கல்யாணம் ஆகி வந்தாலும் சுமார் 2 நிமிஷம் அவ்வளோதான். 2 பேரும் ஜாஸ்தி பேச என்ன ஆகும், சண்டை பெருசாகும், அடிபுத்தடி ஆகும். அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு கூச்சின்னு போயிடுவாங்க, நானும் எங்கள் அம்மா வீட்டுக்கு கூச்சின்னு போயிடுவேன். இப்படி வந்து இது 7 பேரும் என் அம்மா வீட்டுக்கு கோச்சு எப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு என் வீட்டுக்கு விட்டுட்டு சண்டை வரும், நாங்கள் சமாளிச்சுட்டு போடுவோம். ஆம்பளைங்க இப்போலாம் ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால அவங்க அமைதியாக போயிடுறாங்க. பெருசாக தான் ஸ்டார்ட் ஆகும், கடைசியில் காமெடியாக தான் முடியும். அது நான் நடந்துக்கிற விதத்தில் தான் காமெடியாக முடியும். சீரியஸாக வர்றதும் நான் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது. நான் தான் சாரி கேட்பேன், அவரு சாரி கேட்க மாட்டார். இதெல்லாம் பொய். இதெல்லாம் நம்பவே கூடாது. திரும்ப நான் கிளம்புறேன். இங்கடா போற, அவன்கிட்ட பேச வேணும் நினையாதுடா. ஏய் இன்னும் நீ முடிக்கலையாடா? ஆமாம் மச்சான், இன்டர்வியூ போன மச்சான். இந்த HR எதுவும் கேட்கல, செக்யூரிட்டி எதுவும் கேட்கல, ஏன் நீ MD எதுவும் கேட்கல. ஆனால் இவன் சட்டை இன் பண்ணிட்டு போன்றா, ரெசியூம் அயன் பண்ணிட்டு போன்றா. இவ்வளோ மச்சான் கழுத்து ஃபுல்லாக பட்டன் போட்டு போக சொல்கிறான் மச்சான். ஐயே அதை விடு, இவ்வளோ தான் மச்சான் குடிச்சிட்டு போன வீட்டுக்கு. அதுக்கு போயிட்டு நாய் கூட போய் பட்டுன்றா வச்சா. பட்டியா? இல்லை அது வந்து மேல் டாக் மச்சான். மச்சான் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான்டா, இந்த பொண்டாட்டி எப்படி சமாளிக்கிறேன்னே தெரியலடா எனக்கு. ஏய் நீங்கண்ணா இவ்வளோ ஃபீல் பண்ணுகிற? நானும் VIP தான், நான் இவ்வளோ கிட்டா இல்லை மச்சான். நான் இப்போ ஒரு கால் பண்ண நினச்சிக்கேன், அவன் என் காலில் இருந்து விழுவாடா.
நைட்டு போனேன்னு வச்சுக்கேன். நைட்டு போனேன்னு வச்சுக்கேன். மீன் குழம்பு வேணுமா, மான் குழம்பு வேணுமா? மான் குழம்பா? எல்லாம் வச்சேன். பொண்டாட்டி தான் நான் மானுன்னு செல்லமா கொடுத்தேன். மஞ்சள் புகழ்ச்சி அணி. மீன் குழம்பு வேணுமா, மான் குழம்பு வேணுமா, ஒரே டார்ச்சர். ஒரு நிமிஷம் இரு, அவர் தான் கால் பண்ணுறேன். இது நம்ம இங்கே தான் பக்கத்தில் இங்கே வந்தேன். பொட்டாட்டி எப்படி சமாளிக்கிறே தெரியல வச்சா. நம்ம தான் சாரி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அமைதியாக இருந்தாலே அமைதியாக இருந்துருவாங்க. இப்போ என்னன்னாக்கா அவங்களுக்கு என்ன பிடிச்சிது அதை வாங்கி கொடுத்துனே இருந்தால் அவங்க சமாளிக்கலாம். நம்ம அவங்களுக்கு என்ன பிடிச்சது, ஒரு சுடிதார், ஒரு புடவை, ஒரு பட்டு புடவை, அவங்க நகை, என்ன வளையல், கோல்டு வளையல், அதெல்லாம் வாங்கி கொடுத்துனேறான். என் புருஷன் நல்லவன், என் புருஷன் தான் இவர், அப்படி தான் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அதுதானா? சரி, ஓகே. இதுக்கு சொல்யூஷன் ஹேஷ்டேக் பொண்டாட்டிகளை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் சொல்லுங்கள். நான் போய் சமாளிக்கிறது அப்படின்னு கற்றுக்கிறேன். நானும் ஒரு 20 வருஷத்தை என் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருந்தேன்றதை நினச்சி பார்க்கும்போது கொஞ்சம் பெருமையாக. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, மாதேவனோட நிறையா ஷோஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோதான், இன்னைக்கு போட்டால் முடிஞ்சு போச்சு.